டைம்ஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உயர்வும் தாழ்வும் உங்களை சார்ந்தது. ஆதார வசனம் தானியேல் 6:10. தானியேலெவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:28 வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு சொந்த ஜனங்களே, நம்முடைய உயர்வு, மேன்மை, செழிப்பு, சுகம் எல்லாவற்றிலும் சமாதானம், பரிபூரணம், நீடிய வாழ்வு இவைகள் எல்லாம் நம்மை சார்ந்தது. பிசாசை சார்ந்ததும் அல்ல, கர்த்தரை சார்ந்ததும் அல்ல. கர்த்தர் ஆளுக்கு ஆள் தகுந்தாற்போல் தமது கையை குறுக்கிக் கொள்வதும் அகலப்படுத்துவதும் நீட்டுவதும் இல்லை. கர்த்தர் பாரபட்சமற்றவர். அவரிடம் வேற்றுமையிலே சிறிதேனும் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கிரேக்கன் என்று யூதன் என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்று பெண் என்றும் இல்லை. எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவே எல்லாமுமாயிருக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு என்று சகலத்தை வைத்துள்ளார். கல்வாரியிலே எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் பதிலும் உண்டு, பரிகாரமும் உண்டு. ஒரே சபைக்குத்தான் போகிறார்கள். ஒரே போதனை, ஒரே விளக்கம், ஆராதனை எல்லாருக்கும் உரியது. கலந்து கொள்கிறார்கள். ரட்சிப்பின் முறைமை எல்லாருக்கும் ஒன்றுதான். அப்படி இருந்தும் பலர் இன்னும் தெளிவற்ற நிலையிலேயே இருக்கிறார்கள். அங்கே போனால் இங்கே போனால் அவரோட சூப்பர் அனாயிட்டிங் என்று அறியாமல் பேசுகிறார். காரணம் ஒன்று, குறுக்கு வழியில் சீக்கிரமாக விடுதலை, செழிப்பு, சமாதானம் பெற விரும்புகிறார்கள். ஒரு கால் நடக்காது. ஆண்டவரிடம் குறுக்கு வழி இல்லை. அடுத்து தாங்கள் இருந்தபடியே இருந்து கொள்வோம், கர்த்தரே ஏதாவது செய்து எங்கள் சீனியாரிட்டியை பார்த்து ஆசீர்வதிக்கட்டும் என்ற ஒரு மனப்பாங்கு. இதுவும் அறியாமை தனதால். நிதர்சனமான உண்மையை, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தைரியம் வேண்டும். கோழைகள் தான் ஒளிந்து கொள்வார்கள். கோழைகள் தான் குறுக்கு வழியை கடைபிடிப்பார்கள். கற்றுக்கொண்டு அதன்படி நடவுங்கள். எத்தனை வருடமானாலும் இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். இவர்கள் விசுவாச சோதனைக்கு நிற்காதவர்கள். குறுக்கு வழியில் போகிறவர்கள் சோதனைக்கு நிற்காதவர்கள். இவர்களை குற்றப்படுத்த வேண்டும் என்பது நோக்கமல்ல. அடிக்காய்த்து கிழித்து சீழ்பிதுக்கி கழுவி மருந்திட்டால் மட்டுமே புண் ஆறும், சுகம் கிடைக்கும். சரி, எல்லாவற்றையும் கல்வாரியிலே மீட்டு ஆதாம் இழந்ததை அத்தனையும் மீட்டு கொடுத்து விட்டார். எல்லாவற்றையும் மூட்டை கட்டி மேலே கொண்டு போய் வைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறினால் கொஞ்சம் கொடுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் என்று அவர் எதையும் தன்னிடம் வைத்து கொள்ளவில்லை. சகலத்தையும் நம் முன்னால் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்தில் அதை ஒருவரும் பூட்ட முடியாது, கொள்ளையெடுத்து கொண்டு போகவும் முடியாது. எப்படி பெறுவது, எப்படி வாழ்வது, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிறிஸ்துவம் அல்ல. எப்படி வாழ்வது என்பதற்கு உதவி செய்ய, வழி நடத்த தமது ஆவியை நம் உள்ளத்தில் நிரப்பியுள்ளார். லூக்கா 15:31 நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்றார். முதலில் நாம் அவருடன் இருக்க வேண்டும். இன்று 2 முறைமைகளை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். ஒன்று, நமக்கு ஆண்டவரை குறித்த வைராக்கியம் வேண்டும். அடுத்து, நன்றியுள்ள இருதயம் வேண்டும். உலக பிரகாரமான வைராக்கியம், செத்தாலும் பேச மாட்டேன், போக மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என்றெல்லாம் பேசுவது, முறுமுறுப்பது, கவலைப்படுவது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், எல்லாம் நன்றாக இருக்கிறது, கர்த்தர் எங்களுக்கு எக்காலத்து நல்லவராகவே இருக்கிறார், ஒரு குறையும் இல்லை என்று சொல்லிவிட்டால் கண்ணுப்பட்டு விடும். ஏதாவது ஒரு குறையை சொல்லி வைப்போம். இது எங்கிருந்து வந்தது? பழைய வீட்டிலிருந்து. இதை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, நேச்சுரலாகவே வரும். இதற்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை, பயிற்சியும் வேண்டியதில்லை. ஆனால் கர்த்தரோடு இசைந்து இருக்க வேண்டும், அவருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். அவருடைய காரியங்கள் உயிரே போனால் விட்டு கொடுக்காமல் வாழ்வேன் என்று முடிவு எடுக்க வேண்டும். இதற்கு பயிற்சியும் வேண்டும், முயற்சியும் வேண்டும். இது கற்றுக்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். தானாக வராதுங்க. அதிகாலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன், ஆராதிப்பேன். ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அல்ல. கர்த்தர் என் தகப்பன், அவர் ஆராதனைக்குரியவர், ஆராதிகள் துதியில் பிரியப்படுகிறவர். அவரிடம் நான் அன்பு செலுத்துகிறேன் என்றால் நான் அந்த அன்பின் சுயமாக காட்டுகிறேன், ஆகவே செய்கிறேன் என்று தொடர்ந்து எத்தனை தடைகள் வந்தால் தடைகள் வரும், செய்வது.
யாக்கோபு 4:5 நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அர்த்தம். இது என்ன வைராக்கியம்? நாம் சகலத்திற்கும் ஆவியானவருடைய ஆலோசனைக்கு, கட்டளைக்கு, வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதில் அவர் வைராக்கியம் இருப்பது மட்டுமல்ல, இப்படி இருப்பவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்று கொடுப்பதில் அவர் வைராக்கியமாக இருக்கிறார். நாம் இந்த காரியங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதில் ஆவியானவர் வைராக்கியம் இருக்கிறார். அதே சமயத்தில் நம்மளுக்கு கொடுப்பதிலும் வைராக்கியமாக இருக்கிறார். இந்த வெளிச்சத்தை பெற்றவர்கள், இதன்படி நடப்பவர்கள், கர்த்தரின் பிரியம்தான் என் பிரியம் என்று இருப்பவர்கள் அவர் உயர்த்தாமல் விடுவதே இல்லை. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரையே சுற்றி சுற்றி வரும். இப்படிப்பட்டவர்கள் கேட்க வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. கனவில் கூட நினையாத ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். பெற்ற பின்பும் அவர்கள் தாங்கள் செய்து வந்த அந்த உத்தம காரியங்களை பின்வாங்குவதில்லை. இதெல்லாம் அடுத்த லெவல் என்று ஆண்டவர் கொண்டு போகிறார், ஆசீர்வாதமாக வைக்கிறார். இவர்களுக்கு தெரியும், இறைக்கத்தான் தண்ணீர் ஊறும் என்று. ஹல்லேலூயா. இரண்டாவது நன்றி செலுத்துதல். இதை சொன்னால் ஏதாவது நடந்திருந்தால் தானே என்பது போல நம்மை பார்க்கிறார்கள். இதன் பொருளை அறியாதனால் தான் இப்படி. தாயின் கருவில் நம்மை கண்ட தேவன் இந்த வினாடி வரை நடத்தி வந்தாரே. எத்தனையோ பிரச்சனைகள் யாரிடமிருந்து எப்படி வந்திருந்தாலும் சரி, அத்தனையிலிருந்து விடுதலை கொடுத்தாரே. பிரச்சனைகள் போய்விட்டன, இன்னும் நாம் இருக்கிறோமே, உயிரோடு வைத்திருக்கிறாரே, நன்றி செலுத்தலாமே. ரட்சிப்பிற்கு நன்றி செலுத்தலாமே. நம் குணம் மாறிக்கொண்டே நல்ல சுவாபம் பெற்று வருகிறோம், நன்றி செலுத்தலாமே. வாக்கு பெற்றிருக்கிறோம், நன்றி செலுத்தலாமே. சிலருக்கு இந்த வாக்குகள் நிறைவேறட்டும், அப்புறம் செலுத்தலாம் என்று. இந்த போக்கு கர்த்தரின் உண்மைத்தன்மையை நாம் சோதித்து பார்த்தலாம். அவர் கொடுத்து விட்டார், அதுக்கு என்டோர்ஸ்மெண்ட் எதுவும் தேவையில்லை. அவர் கொடுத்து விட்டார் என்றால் அது நிறைவேறியே தீரும். இதில் வைராக்கியம் வேண்டும், இதற்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தரை எந்த விதத்திலும் சோதித்து பார்க்கக்கூடாது. அவர் சொன்னால் சொன்னது தான், கட்டாயம் நிறைவேற்றுவார். காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வாக்கு பெற்றதுமே அடைந்து விட்டேன் என்ற விசுவாசம் வர வேண்டும். அன்றிலிருந்து நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், பின்வாங்கக்கூடாது. ஒரே ஃபோக்கஸ், சிங்கிள் ஃபோக்கஸ். விடமாட்டேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்று இருக்க வேண்டும். உயர்வைக்கு, மேன்மைக்கு இது அற்புதமான வழி. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். செலுத்தாவிட்டால் என்ன பொருள் என்றால், இது என்னால் ஆனது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துதலே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இப்பொழுது இந்த வசனத்தை லிங்க் பண்ணி பாருங்கள். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இந்த 2 வசனங்களை லிங்க் பண்ணி பாருங்கள். யோவான் 9:31. கூட கொடுக்கப்படும் காரியத்தின் மேலேயே கண் வைக்காமல் சில நல்ல ஆட்டிடியூடில் நம்ம கல்டிவேட் பண்ணி கொள்ள வேண்டும். இவைகள் தானாக வராது. ஆடு மேய்த்தவன் அரசனானானே, அந்த அரசனான தாவீது சொல்கிறான், கர்த்தரான இக்காலத்திலும் தீமையான காரியம், இருளான காரியம், பதில் கிடைக்காமல் இருக்கும் காரியம், காடு காடாக ஓடின காலங்கள் அத்தனையிலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அதான் எக்காலத்திலும். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. அவன் வாழ்க்கையில் இந்த 2ஐயும் பார்க்கலாம். ஒன்று பக்தி வைராக்கியம், 2வது சகலத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துதல். இன்றிலிருந்து இந்த 2ஐயும் செய்ய உங்களை நீங்களே பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே நடைமுறைப்படுத்துங்க. இதிலே நிலைத்திருங்கள். இந்த 2ம் அவசியம். சகலமும் சம்பூர்ணமாய் உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னிடம் வா, கற்றுக்கொள், இதன்படி நட, பிழைப்பாய். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கிறோம். உங்கள் காரியத்திற்காக குறித்த துணிச்சலான வைராக்கியம் எங்களுக்கு வேண்டும். யதார்த்தமான நன்றி உணர்வும் எங்களுக்கு வேண்டும். எக்காலத்தில் காட்ட விருப்பம். உமது கிருபை வேண்டும் அப்பா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.